எல்லாருக்கும் வணக்கங்க. என்றைக்கு நம்ம ஆசிரியர்கிட்டருந்து பெற்றோர்களால் பிறம் பறிக்கப்பட்டதோ அன்றைக்கே குழந்தைகளின் நலம் சீர்கேடாயிடுச்சு. நலங்கிறது உடல் நலத்தை பற்றி சொல்லலை, அவங்களுடைய சிறப்பான வாழ்க்கை முறை, அது நன்மைகள் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டதுன்னு நான் சொல்லுவேன். அது பறிக்கப்பட்டதும் நம்ம பெற்றோர்களால் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டீச்சர் ஒரு பையனை அடிச்சிட்டான், ஒரு பொண்ணை அடிச்சிட்டான், அந்த பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணிக்கிடுச்சுன்னா முழுக்க முழுக்க காரணம் டீச்சர்ஸ் மேலேயே பழிய அந்த அந்த டைமில் போட்டாங்க. அப்போ நானே +2 படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. நான் படிக்கிறப்போ ஒரு +2 படிக்கிற பொண்ணு ஏதோ சூசைட் பண்ணிக்கிட்டது. அதுக்கு காரணமே டீச்சர் தான் சொன்னாங்க. அந்த பொண்ணை எதுக்கு திட்டினாங்க டீச்சர், ஏன் சத்தம் போட்டாங்க, அந்த கேள்விகளுக்கே இடமே இல்லை. அது கிணத்துல விழுந்துருச்சு, அதனால் ஆசிரியர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பெற்றோர்கள் நம்ம அதையே ஃபாலோ பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், டீச்சர்ஸையே நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போக 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 என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டால், ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு சட்டமே வந்துருச்சு. எங்கள் அப்பாவும் ஒரு ஆசிரியர் தான். எங்கள் அப்பா ஆசிரியர் அடித்ததுனால ஸ்கூலில் கேட்டாங்கன்னா எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் ஆசிரியர் ஏன் அடிக்கிறாங்கங்கிறத நம்மளும் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது ஆசிரியர்கள் அடிக்கிறதும் கவனமாக தான் அடிக்கணும். பிள்ளைங்களுக்கு ஏதோ தவறு நடக்கிற மாதிரி அடிக்கவே கூடாது. நான் அதை என்றைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன். அதுக்காக அடிக்காமல் இருக்கிறதும் தப்பு. அடிக்கிறது எவ்வளவு தப்புன்னு நம்ம இப்போது அரசு சொல்லுதோ அது மாதிரி அடிக்காமல் இருக்கிறது தப்பு. இப்போ அடிக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பிள்ளைங்க கஞ்சா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நான் பார்க்குறேங்க, எங்கள் ஊரில் ஒரு பிரபலமான ஒரு பள்ளிக்கூடத்தில் 3 படிக்கிற பையன்கிட்டருந்து 9 படிக்கிற பையன்கிட்டருந்து 11 படிக்கிற பையன்கிட்டருந்து ஒவ்வொரு விதமான பல பள்ளிகளில் கஞ்சா எடுத்திருக்காங்க கிலோ கணக்கில். அந்த பையனை அடிச்சு கேட்டாங்கன்னா சொல்லவே இல்லையா யார் கொடுத்தாலும். இதுதான் வெளியே வந்த தகவல். உள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ கஞ்சா நடமாடுதுன்னா அந்த மாணவனை அடிக்கக்கூட முடியல. ஒரு பையன் கஞ்சாவை போட்டு வரான் பள்ளிக்கூடத்துக்கு, அவனை அடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஸ்கூலில் டிஸ்மிஸ் பண்ண முடியல. டிஸ்மிஸ் பண்ணால் அதுக்கு ஒரு இயக்கம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பிள்ளைங்களை சீர்கேட்ட நிலைக்கு கொண்டு போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணமாக தான் பிள்ளைங்க கெட்டு போனதுக்கு காரணம். அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். பெற்றோர்கள் நாமளும் என்ன பண்ணணும், பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கணும். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, ஆம்பளை பையன் ரொம்ப கவனமாக வளர்க்கணுங்க. ஏன்னா நம்ம பையன் நல்ல பையன் தான் நம்ம நம்புவோம். நம்ம பையன் சட்டை பண்ண மாட்டா நம்ம பண்ணுவோம். ஆனால் நமக்கு பின்னாடி உள்ள பையன் பின்னாடி என்ன ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பின்னாடி என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நமக்கு இங்கே தெரியும். ஒன்றும் இல்லைங்க, எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியும். வீட்டுக்கு முன்னாடி வண்டி எடுக்கிறப்போ என்ன பண்ணுறான், அப்படின்னு மெல்ல ஸ்லோவாக ஒன்றும் தெரியாதுக்குள்ள மாதிரி ஓட்டுறது. வீட்டுக்கு முன்னாடி அம்மா இருக்கேன் அப்பா இருக்கேன், அந்த தெருவை கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஒன்றுமே தெரிய மாதிரி ரொம்ப 10ல் தான்மா நான் போவேன், 10க்கு மேலே நான் போகமாட்டேம்மா அப்படின்னு வண்டி ஓட்டுறது. ஆனால் அங்கே ரோட்டில் பார்க்குறோம், எனக்கெல்லாம் அப்படியே ரொம்ப கோவம் வருங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஸ்பீடில் போகுது. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிங்க. நான் என் தங்கச்சி வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன். டாக்டர் வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் என்னைய. நடந்து போயிட்டு 10 வருஷம் ஆச்சு இது நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு பையன் ஒரு 3 வயசு குழந்தைய அவங்க வீட்டில் சைக்கிள் ஓட்ட விட்டுருக்காங்க. அந்த பையன் வந்த ஸ்பீடில் அந்த பொண்ணு தூக்கி அந்த சைக்கிளோடு தூக்கி அந்த பக்கம் விடுறா. காட்ஸ் கிரேஸ், அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசு படப்படன்னு ஆயிடுச்சு. ஆனவொன்னே டே தம்பி என்னடா வண்டி ஓட்டுற அப்படின்னு தான் கேட்டேன். அந்த பையனுக்கு 22 வயசு தான் இருக்கும். எனக்கு அப்போ வயசு 40 வயசு, 42 வயசு. டே தம்பி என்னடா வண்டி ஓட்டுறேன்னு சொன்னது தான். அந்த பையன் என்ன தெரியுமா கேட்டான். ரொம்ப எனக்கு மனசு வருத்தமாக இருந்துச்சுங்க. நான் ஒரே விஷயம் தான் நினச்சேன். ஒரு சொல்லலாமான்னு தெரில, ஆனால் சொல்லியே ஆக வேண்டியது நான் வீடியோ போடுறதுனால. என்ன தெரியுமா நினச்சேன், அந்த பையனை ஒரே விஷயம் தான் நினச்சேன், நல்ல அம்மாவால் இந்த பையன் வளர்க்கப்படவில்லைன்னு சத்தியமாக நினச்சேங்க. அப்படி தான் நினச்சேன். நான் மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு பெற்றோரும் எந்த ஒரு தாயும் பிள்ளைங்களை சொல்லி தாங்க வளர்க்கணும். பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறது சொல்லிக் கொடுக்கணுங்க. ஏங்க நான் அந்த ஒரு வார்த்தை பதட்டத்தில் என்னப்பான்னு சொன்னது தப்பா, அவங்க ஒரு வார்த்தையை என்னை தூக்கிடுவோம். இன்றைக்கி என் வாழ்நாளில் இந்த வார்த்தையை மறக்கவே முடியாதுங்க. என் பிள்ளைங்க கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டாங்கங்க. நான் சத்தியமாக அப்படி பிள்ளையை வளர்க்கலை. பிள்ளைங்களை ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கண்ட்ரோலாக பெரியவங்கள்ட்ட எப்படி வளர்க்கணுங்கிற ஒரு முறையை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணுங்க. நாம் அந்த இடத்துல தப்பு பண்ணுறோம். ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க அப்படின்னா அடிக்கக்கூடாதுன்னு போய் சொல்கிறோம். நம்ம பையன் தப்பு பண்ணானா என்ன பண்ணா நம்ம கேட்குறது இல்லை. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ உங்கள் பையன் வண்டி வேகமாக ஓட்டுறான், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால் பல பெற்றோர்கள் சொல்கிறத பார்த்துருக்கேன். அதெல்லாம் என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளையை பற்றி குறை சொல்கிறேன்னு சொல்கிற பெற்றோர்களையும் பார்த்துருக்கேன். அல்லது எப்படி சொல்கிறாங்க, அந்த ஆண்டி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நீ என்ன வண்டி ஓட்டுறாங்க, அப்போ தான் நாளைக்கு அந்த ஆண்டியை கள்ளக்குண்டி எறிகிற நிலைமை இப்போ வந்துருச்சு. அப்போ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்துருச்சு.
உன்னை அந்த ஆண்டி அப்படி சொன்னாங்க, அந்த சித்தி இப்படி உன்னை சத்தம் போட்டாங்கன்னா அந்த சித்தியை பற்றி பேசுறது கிடையாது, அந்த சித்தியை பற்றி கோவப்படுறது, அந்த சித்தி எப்போ தாக்கலாம்னு நினைக்கிறது. உலகம் அவ்வளோ சீரியலான நிலைக்கு போய்கிட்டே இருக்குது. அதுக்காக எல்லா குழந்தைங்களும் அப்படின்னு கேட்டால் நான் சத்தியமாக எல்லா குழந்தைங்களும் சொல்ல வரலைங்க. சில குழந்தைகள், அந்த சில குழந்தைகளை கண்காணித்து நம்ம வளர்க்குறது பெற்றோராகிய நம்மளுடைய கடமை. அப்போ பெற்றோராகிய நம்மளுடைய கடமைன்னா நாம் எப்படி இருக்கணும், அதுக்கு அந்த குழந்தைங்களே சீர்நிலைக்கு கொண்டு வர்ற அளவுக்கு அந்த பிள்ளைங்களை அழகாக வளர்க்குற அளவுக்கு நாமளும் பக்குவப்படணும், நாமளும் கரெக்டாக நடந்துக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்களை கை நீட்டி ஒரு வார்த்தை நம்ம சத்தம் போட முடியும். இப்போ உள்ள பிள்ளைங்களும் சத்தம் போட முடியாதுங்க. நீ என்ன பெரிய இவளான அம்மாவை பற்றி கேட்குறத நான் கேள்விப்படுறேன். நீ என்னப்பா பெரிய இவனா, நீ தண்ணி அடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறதே நான் கேள்விப்படுறேன். ஸோ தகப்பனாக இருந்தால் கெட்ட செயல்கள் எதுவும் செய்யாமல் இருக்கணும், அம்மாவா தாயாக இருந்தால் கெட்ட செயல்கள் செய்யாமல் இருக்கணும். இதை நாம் கான்சியஸாக இருந்தால் தான் பிள்ளைங்களை நல்லபடியாக கான்சியஸாக வளர்க்க முடியும். இது என்னுடைய தாட். அது இதில் தவறு ஏது இருந்தால் மன்னிக்கணும். நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் எது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் எதுவும் தப்பாக சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அப்படி தான் வளர்ந்தேன், நான் அப்படி தான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன். ஸோ பிள்ளைங்களை ரொம்ப கான்சியஸாக வளங்க, மரியாதை சொல்லி கொடுத்து வளங்க, பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்து வளர்க்கணுங்க. வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கேட்டு பழகணும், வீட்டுக்கு வரவங்கள்ட்ட இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பழகணும், தண்ணி சாப்பிடுங்கன்னு கேட்டு பழகணும். அப்புறம் வீட்டு பெண் பிள்ளையாக இருந்தால் அம்மா பேசிகிட்டு இருந்தால் அம்மா அத்தை கூட பேசிகிட்டு இருக்காங்க, அம்மா காப்பி எதுவும் போடவா அப்படின்னு கேட்டு பழகணும். இது எல்லாம் சொல்லி பழக்கிறதுக்கு பிள்ளைகளை பழக்கணும். நான் இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட பழக்கி வளர்க்கலை. அது ஏன் வளர்க்கலைன்னு இப்போ கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியலை. அதுவும் அவங்க பெரிய பிள்ளைங்க, அவங்க வீட்டுக்கு வர்றவங்கள அவங்க நடத்தினாலும் அவங்க பிள்ளைங்களை வளர்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வளர்க்க தெரியாதே. அதனால் இப்போ தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு வயசு, என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுமே டாக்டர் தாங்க. அதில் சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ உன் பிள்ளைங்களை இப்படி வளர்க்கணும்டா அப்படின்னு நான் இப்போ தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களெல்லாம் நான் காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுப்பி பழகலை, நானே 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அதனால் உங்களை நான் 5 மணிக்கு எழுப்பி பழகலை, நீங்கள் அந்த தவறை பண்ணிடாதீங்கன்னு என் பிள்ளைகிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ சீக்கிரம் எழுந்திரிச்சா தான் உன் பிள்ளைங்க சீக்கிரம் எழுந்திரிக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ பிள்ளைங்களை வளர்க்குறது ஒரு கலைங்க, அது பயங்கரமான கலைங்க. அதை நம்ம உணர்ச்சி பூர்வமாகவும் அதை ஜாலியாகவும் அதை என்ஜாய் பண்ணி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளைங்களோட உலகத்தில் சிறந்த பிள்ளைங்க யாருமே இல்லைங்க. நன்றி, வணக்கம்.